இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை தீவிரவாதியாக பட்டியலிட்டு அவரை முதல் நபராக கொள்ளப்போவதாக ஈரான் பகிரங்க மிரட்டல் விடுத்திருப்பது உலக நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் கடந்த வாரம் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா உள்ளிட்டோர் மீது குண்டுமழை பொழிந்து படுகொலை செய்தது மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் அடுத்தடுத்து 200 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசியது. இதனை நடுவானிலேயே வழிமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் கூறினாலும் 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கின. இதன் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலி ஒலித்து வருவதால் மக்கள் மறைவிடம் தேடி பதுங்கி வருகின்றனர். இதனிடையே இஸ்ரேல் தீவிரவாதிகளாக அந்நாட்டு அதிகாரிகள் சிலரை அறிவித்து ஈரான் உளவு அமைச்சகம் பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் முதல் நபராக இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு பெயர் இடம்பெற்றுள்ளது. நேதன்யாகுவை தீவிரவாதியாக அறிவித்ததுடன் அவரை கொல்லப் போவதாகவும் ஈரான் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது. தீவிரவாதிகளாக ஈரான் அறிவித்துள்ளவர்களின் பட்டியலில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர், விமானப்படை, காலாட்படை, கப்பற்படை தளபதிகள், ராணுவ உளவு தலைவர் உள்ளிட்ட 11 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையே இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை கண்டிக்காத ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டெரஸ் இஸ்ரேலுக்குள் நுழைய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தடை விதித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.